Hi friends, happy morning. இது ஆல் டு ஆல் சேனல். இது வந்து பாருங்கள் எலிஃபெண்ட் யாம், அதாவது பெரிய கிழங்கு இருக்குதுல்ல, சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கு வந்து இப்போ நாகர்கோவில் ஸ்டைலில் இதை செய்ய சொல்லித்தரேன். இப்போ வந்து அங்கே வந்து இது எல்சேரினாக்கா ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கிட்டு இதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகு தூளை போட்டு அரைச்சிட்டு இதை வேக விட்டுட்டோம்னாக்கா நம்மளுடைய இது வெந்த முடிஞ்சிருந்தா அதை எப்படி நீட்டுன்னு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வெங்காயத்தை வந்து மிக்சியில் போட்டிருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஓகேவா? மிளகு முழுசாகவும் போட்டு அரைக்கலாம், அம்மியிலனாக்கா ஓகே. இதுனாக்கா நம்மளுக்கு மிளகு வந்து அவ்வளோவா அரைப்படாது, அதனால் மிளகுத்தூள் போட்டேன். காரத்துக்கு இது தான். ஓகேவா? இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த வெங்காயமும் மிளகும் அரைச்சிருக்கேன். இதை போட்டுட்டு கொஞ்சம் அந்த மிக்சி கழுவுன தண்ணி, ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கிளறி விட்டுட்டோம்னாக்கா ஒரு 3 விசில் 3 to 4 விசில் நல்லா குழைய வெந்து வரணும். அப்படி வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னாக்கா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் திருவினாப்பில் மிக்சியில் போட்டு கொஞ்சம் பூ மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடலாம். அவ்வளோதான் இதுக்கு மசாலா. பின்ன வந்து தேங்காய் விட்டு தாளிச்சிட்டா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு அந்த தேங்காய் திருவண்ணாப்பில் வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு தேங்காய் எவ்வளோ வேணும் அவ்வளோ சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேங்காய் போட்டுருந்தோம். கொஞ்சம் அதை ஒரு 2 நிமிஷம் நம்ம ஒரு கொதி விட்டு எடுத்துட்டு இப்போ தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிடலாம். இந்த வெங்காயமும் மிளகும் போட்டு இந்த கிழங்கு வேகும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிழங்கு பாருங்கள், இப்படி நல்லா மசிஞ்சு வந்துடணும். ஓகேவா? இது தான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இது வந்து நாகர்கோவில் ஃபேமஸான டிஷ்ஷு எல்சேரின்னுவாங்க. இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய எல்சேரி ரெடி ஆகிடுச்சு. ஒருத்தர் வந்து இதை தாளிக்க மாட்டாங்க, வெறும் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றிடுவாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயோட கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன். இதுவும் நல்லாயிருக்கும். தாளிக்காமல் வெறும் எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். அந்த கருவேப்பிலை வந்து தாளிக்கக்கூடாது, அப்படியே பச்சையாகவே போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுறணும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெள்ளைப்பூண்டு குழம்பு சாதம் ப்ளஸ் அந்த எல்சேரி ஒரு கீரை கடைசலோடு இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பின்ன வந்து இந்த எல்சேரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோடவுமே மேட்ச் ஆகும். சாம்பாரோட சாப்பிட்லாம், வெஜிடேரியனோட. அவங்க வந்து அவியல் செஞ்சுட்டு இதையும் கூட வச்சிடுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.